அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 15,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தென்னை சாகுபடியானது சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தென்னை சாகுபடியில் நல்ல ஒரு மகசூல் கிடைச்ச அதே சமயத்தில் இந்த தென்னையில் வரக்கூடிய கழிவுகள், அதாவது பண்ணை கழிவுகள்னு சொல்லக்கூடிய அந்த மட்டை, அதிலிருந்து வரக்கூடிய மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோப்புலே வைக்கும் பொழுது அது நாளடைவில் மக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகி அது உங்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்குது. மேலும் அதை மக்க வைக்கிறதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் வேளாண்மை அறிவியல் மையம் மூலமாக ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம இந்த தடவை பிரபலப்படுத்துறதுக்காக நம்ம இருக்கிறோம். அதாவது ஸ்டட்டர் கம் பல்வரைசர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கருவிகள் மூலமாக இது பார்த்திங்கன்னா டிராக்டரில் இயங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருவியாகும். இந்த கருவியானது ஸ்டட்டர் கம் பல்வரைசர் சொல்லி அழைக்கப்படுகிறது. இதில் இந்த பண்ணை கழிவுகளை, தென்னை மட்டை, ஓலை, அதில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கழிவுகளையும் நம்ம இந்த கருவிகள் மூலமாக இயக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதை நல்லா தூள் பண்ணிடுது. சின்ன சின்ன தூள்களாக குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் நல்ல இதில் இருக்கக்கூடிய பிளேடுகள் சரியாக நல்ல தூள் பண்ணிடுது. தூள் பண்ணி அந்த இது வரக்கூடியது அது ஈஸியாக சுலபமாக மக்கிறதுக்கும் மற்ற பயன்பாட்டிற்கு இது பயன்படுத்துறதுக்கு ஈஸியாகிடுது. அதனால பண்ணை கழிவுகள் சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு தோப்பில் போட்டோம்னா அது மக்கி நம்மளுக்கு மண்ணுக்கு ஒரு நல்ல உரமாக வர்றதுக்கு குறைஞ்சது 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகக்கூடியது இந்த ஸ்டட்டர் கம் பல்வரைசர் மூலமாக நம்ம மக்கும் பொழுது, இதை பயன்படுத்தி தூளாக்கும் பொழுது குறைஞ்சது ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ள முழுவதுமாக நல்லா மக்கி நம்மளுக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. அந்த பயனுள்ளதை மாற்றுறதுக்கு தான் இந்த ஸ்டட்டர் கம் பல்வரைசர் சொல்லக்கூடிய இந்த கருவியை நம்ம வேளாண்மை அறிவியல் மையம் மூலமாக பிரபலப்படுத்துவதற்காக இந்த ஒரு செயல் விளக்கு திடல் இன்னைக்கு நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.